அனைவருக்கும் வணக்கம். பிரதமர் அவர்கள பார்த்து, நம்ம தங்கத்துக்கு நடந்த இந்த கொடுமைய போயிட்டு ஒரு மனுவா குடுப்போம். அவருக்கு இதுவரைக்கும் தெரியுமோ, தெரியாதோ? அவருடைய கவனத்துக்கு கொண்டுட்டு போனாங்களோ, போகலையோ தெரியலையே. இருந்தாலும் நம்ம கையால ஒரு மனு குடுப்போம் அப்படின்னு நாங்க முயற்சி பண்ணுனோம். இதில அவரு எங்கேயாவது நமக்கு அருகாமையில நமக்கு பக்கத்தில எங்கேயாவது வருவாரா அப்படின்னு பார்த்தோம். முன்னாடி ஒரு டைம் திருச்சி வந்தாங்க. அப்பயும் நம்மளால போக முடியல. அப்புறம் கன்னியாகுமரி, கன்னியாகுமரிங்கிறது நமக்கு கொஞ்சம் தூரமா இருந்தது. போறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருந்தது. அதனால பார்த்தீங்கன்னா, கோவைக்கு வந்திருந்தாரு. சரி கோவைக்கு கோயம்புத்தூர் வரக்குள்ள நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தூரம் தான். இருந்தாலும் பரவால்ல. நமக்கு அருகாமையிலே வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. கோவைங்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்ப விடக்கூடாது. இதில போயிட்டு நம்ம எப்படியாவது ஐயா கிட்ட தங்கத்துக்கு நடந்த அத்தனை கொடுமையும் போய் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க மனு குடுக்கலாம் அப்படின்ட்டு கோயம்புத்தூர் போயிருந்தேன். அப்போ அதுக்கு நாளே நான் எத்தனையோ பேத்துக்கு கால் பண்ணுனேன். கால் பண்ணி இந்த மாரி ஐயா வரக்குள்ளார நான் மனு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பாஜக கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்கிற ஒரு 2, 3 பேத்துக்கு கால் பண்ணுனேன். அதில அண்ணாமலை அவர்களுக்கும் நான் கால் பண்ணுனேன். அவர் ஏற்கனவே நாங்க போயிட்டு மனு குடுத்தோம். அப்ப மனு குடுக்கக்குள்ள அவரு சொன்னாரு, "அம்மா நாங்க யாரா இருந்தாலும் விடமாட்டோம்." நாங்க இருந்துட்டு என்ன சொன்னோம்னா, "ஐயா இவரு பாஜக காரனா இருக்கிறனால தான் நீங்க கண்டுக்காம இருக்கிறீங்க." அப்படின்னு பேசுறாங்க. அப்ப பாஜக ஆளு தப்பு பண்ணுனா, நீதி நியாயம்லாம் கிடையாதுங்களா? நீங்க ஏங்க எத்தனையோ பேத்துக்கு குரல் குடுக்குறீங்க, ஸ்ரீமதிக்கு குரல் குடுக்கல அப்படின்னு ஐயா அண்ணாமலை அவர்கள பார்த்து நாங்க கேட்டோம். அப்ப அவரு சொன்னாரு, "இல்லம்மா, நான் பாருங்க அறிக்கை விட்டுருக்கேன்" அப்படின்னு ஒரு அறிக்கைய காமிச்சாரு. அந்த அறிக்கையிலயுமே பார்த்தீங்கன்னா, 12ஆம் தேதி தான் பாப்பா கொலை செய்யப்பட்டுட்டா அப்படின்னு சொல்லி திட்டவட்டமா அறிக்கை விட்டுருப்பாங்க. அப்போ முதலமைச்சர் அவர்களும் 12ஆம் தேதி கொலை பண்ணிட்டாருன்னு நல்லா தெரியுது. இப்ப அறிக்கை விட்ட அண்ணாமலை அவர்களுக்கும் 12ஆம் தேதி கொலை பண்ணுனது தெரியுது. அப்போ அரசியல் கட்சியில இருக்கிற எல்லாருக்கும் திட்டவட்டமா இவன் 12ஆம் தேதி தான் கொலை பண்ணுனான்னு தெரிஞ்சும் ஏன் மௌனம் காக்குறாங்க? நமக்கே அவன் 13ஆம் தேதி தான் தகவல் சொன்னான். இவங்க அறிக்கையில 12ஆம் தேதி தான் திட்டவட்டமா விட்டுருக்குறாங்க. இப்போ 12ஆம் தேதி கொலை பண்ணுன விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சும் மௌனம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இல்லம்மா நான் மௌனம் காக்குறேனேன்னு நெனைக்காதீங்க. எங்க கட்சிக்காரனா இருந்தாலும் நான் குரல் குடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்படாதீங்க. நான் அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் சார்ஜ் ஷீட் போடட்டும். சார்ஜ் ஷீட் போட்ட அடுத்த செகண்டே நான் உங்க வீட்ல 3ஆந்து நிப்பேன் அப்படின்னு சொன்னாரு. இப்போ சார்ஜ் ஷீட் போட்டும் பல மாதங்கள் கடந்து போயிடுச்சு. இதுக்கிடையில சரி நமக்கு சார்ஜ் ஷீட் போட்ட விஷயம் அவருக்கு தெரியுமோ தெரியாதோ, நம்மகிட்ட சொல்லக்குள்ள சார்ஜ் ஷீட் போட்டா தகவல் சொல்லு அப்படின்னு தான் ஒரு நம்பர் குடுத்தாரு. நம்ம தகவல் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் ஃபோன் பண்ணுனேன். நான் ஃபோன் பண்ணக்குள்ள அவரு எடுக்கல. அவங்க பிஏ தான் எடுத்தாரு. என்னம்மான்னு கேட்டாரு. இந்த மாரி நான் விஷயத்த சொன்னேன். சரி சொல்றேம்மான்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவரு சொன்னாரா? சொல்லலையான்னு தெரியாது. இந்த மாரி சார்ஜ் ஷீட் போட்டுருக்காங்க. சார்ஜ் ஷீட் போட்டா தகவல் சொல்ல சொன்னாரு அப்படின்னு நான் சொன்னேன். சரி சொல்றேன்னு சொன்னாரு. ஆனா சொன்னாரோ, சொல்லலையோ தெரியல. இப்போ நாங்க கோயம்புத்தூருக்கு 2, 3 பேத்துக்கு கால் பண்ணி பார்க்கக்குள்ள, எல்லாருமே "நீங்க மனு குடுக்குறது சாத்தியம் கிடையாது. பிரதமர்கிட்டலாம் மனு குடுக்கவே முடியாது" அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் பரவால்ல. நம்ம எப்படியாவது போயிட்டு நம்ம பிள்ளைக்கான ஒரு நீதிக்கு நம்ம போராடி தான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயமுத்தூர் போயிருந்தேன். கோயமுத்தூர் போயிட்டு அங்க எங்க பிரதமர் வராரோ அந்த இடத்துக்கு நாங்க போயிட்டோம். அங்க இடத்துக்கு போயிட்டு நெறைய மீடியாக்கள்லாம் இருந்தது. அங்கேயும் நாங்க சொன்னோம். இந்த மாரி பிரதமர் அவர்கள சந்திச்சு மனு குடுக்கலான்னு வந்திருக்கோம். இத ஒரு செய்தியா நீங்க முன்கூட்டியே உங்களால பரப்ப முடியுமா? போட முடியுமா? அப்படின்னு கேட்டோம். ஆனா, எந்த ஒரு செய்தியாளருமே கண்டுக்கவே இல்லங்க. ஒருத்தர் கூட நாங்க போடுறோம் அப்படின்னு கண்டுக்கவே கிடையாது. அதெல்லாம் பார்த்துக்கலாமா, அப்புறமா பார்த்துக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலான்னு சொன்னாங்க. நாங்க ஒரு 3 மீடியா கிட்ட சொன்னோம். யாருமே கண்டுக்கல. அதுக்கப்புறம் நாங்க சரி வந்ததே வந்துட்டோம். நம்ம இங்கேயே உட்காந்துருக்கலாம். என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, காலையில ஒரு 10 மணிக்கு போனேன். அந்த இடத்துக்கு அங்க உட்காந்துருந்தேன். அங்க விசாரிக்கக்குள்ள நீங்க எப்படியாவது வானதி சீனிவாசன் அவர்கள் தான் அங்க எம்எல்ஏ அந்த கோயம்புத்தூருக்கு. அவங்கள சந்திச்சு நீங்க சொன்னீங்கன்னா, உங்கள பார்க்கறதுக்கு ஒரு வழிவகை பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எதர்ச்சியா அங்க எல்லா நடவடிக்கையும் கரெக்ட்டா சரியா நடக்குதா என்னான்னு பார்வையிடுறதுக்காக அவங்க அங்க வந்திருந்தாங்க. அப்ப நான் போயிட்டு பார்த்து,
அம்மா இந்த மாதிரி இங்கே வந்திருக்கிறோம், நான் வந்து ஸ்ரீமதியோட அம்மா, இந்த மாதிரி மனு கொடுக்கணுங்க அப்படின்னு சொன்னோம். சரிம்மா வெயிட் பண்ணுமா அப்படின்னாங்க. அவங்க அவங்க சொன்ன அடுத்த 5 செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னாக்க, அண்ணாமலை அவர்களும் அங்கே வந்து எப்படி பாதுகாப்பு பணியெல்லாம் நடக்குது, எல்லாம் கரெக்டாக நடக்குதான்னு பார்க்க அவரும் அந்த இடத்துக்கு வந்திருந்தாரு. அப்போ அவங்க இருந்துக்கிட்டு இந்த இவங்க வந்து மனு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னாரு. நானும் போயிட்டு, ஐயா நீங்கள் ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் வந்திருக்கேன், உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி இப்பவும் வந்து அவர்களை பார்த்து பிரதமர் அவர்களை பார்த்து இந்த மனு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம். உடனே வந்து மனு கொடுக்கணும்னு சொல்லி மனுவை காட்டினதும் அவரே வந்து மனுவை வாங்கிக்கிட்டாரு. ஐயா நீங்கள் மனு வாங்கின விஷயத்த வந்து மீடியா முன்னாடி சொல்லணும். இந்த மாதிரி பிரதமரை பார்க்க முடியலனாலும் பரவாயில்லங்க ஐயா, உங்கள்கிட்ட அந்த மனுவை கொடுத்துருக்கேன், நீங்கள் கொண்டு அங்கே சேர்த்துருவீங்க அப்படிங்கிற தகவலை மீடியா கிட்ட சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லக்குள்ள பார்த்தீங்கன்னா, அவரு "இருங்கம்மா, ஒரு முக்கிய வேலையா ஒரு 2, 3 மணி நேரம் எங்களுக்கு முக்கிய வேலை இருக்கு. இப்போக்கி என்னால வந்து மீடியாலலாம் வந்து பேசுறதுக்கான டைம் எனக்கு இல்ல." அப்படின்னு சொல்லி திரும்பவும் என்கிட்ட ஒரு நம்பர் கொடுத்தாரு. "இந்த நம்பருக்கு ஒரு 3 மணி நேரம் கழிச்சு கூப்பிடுங்கம்மா. நான் வந்துடுறேன். வந்து எங்க இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்றேன்." அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி அவங்க சொன்னதன் அடிப்படையில அங்க உட்கார்ந்திருந்தோம். நாங்க வந்து அண்ணாமலை அவர்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா, உளவுத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. உளவுத்துறைலாம் வந்து அன்யூனிஃபார்ம்ல இருப்பாங்க. அவங்க வந்து எங்கள பார்த்தாங்க. என்ன பார்த்துட்டு உடனே என்ன கூப்பிட்டாங்க. "வாம்மா, நீ எத்தன பேரோட வந்திருக்கிறீங்க? யார் யார் வந்திருக்கீங்க? உங்க பேரெல்லாம் சொல்லு. நீங்க" அப்படின்னு சொன்னாரு. "உங்க மனுவுல என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க? மனுவ காட்டுங்கன்னாங்க." "மனுவ தான் அங்க வாங்கிட்டு போயிட்டாங்களே, எப்படிங்க நாங்க மனுவ காட்ட முடியணும்?" சரின்னு சொல்லிட்டு உன்னுடைய பேரு, அட்ரஸு, நீ எத்தன பேர் வந்த அப்படிங்கிறத உளவுத்துறை என்கிட்ட நோட் பண்ணிக்கிட்டாங்க. நானும் வந்து நான் மட்டும் தாங்க வந்திருக்கேன், வேற யாரும் வரல அப்படின்னு என்னுடைய பேரு, முகவரி எல்லாத்தையும் குடுத்தேன். உடனே உளவுத்துறை என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேப்பூர் காவல் நிலையத்துக்கு வந்து கால் பண்ணிடுச்சு. இந்த மாரி அந்த அம்மா அங்க வந்திருக்காங்க. உங்களுக்கு இது தெரியுமா? தெரியாதா? அப்படின்னு என்ன சொன்னாங்களோ, ஆனா வேப்பூர் காவல்துறைக்கு கால் பண்ணிட்டாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, வேப்பூர் காவல்துறை வந்து எனக்கு கால் பண்ணுது. அங்க ஃபுல் வந்து இன்சார்ஜ் வந்து ராமச்சந்திரன் அவர்கள் தான். அவர்கிட்ட வந்து ஏற்கனவே குரங்கு பிள்ளைய பத்தி ஒரு புகார் குடுத்தேன். அத கண்டுக்கவே இல்ல. ஆனா இப்ப மட்டும் பாருங்க, நம்மளுடைய ஃபோன் நம்பர கரெக்ட்டா வச்சிருந்து ஃபோன் அடிக்கிறாரு. "ஆமா, நான் வேப்பூர் காவல் நிலையத்துல இருந்து பேசுறேன். நீங்க வந்து எதுக்காக கோயம்புத்தூர் போயிருக்கீங்க? எத்தன பேர் போயிருக்கீங்கன்னு?" கேட்டாரு. இந்த மாரி தகவல சொன்னேன். சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா வந்து திடீர்னு பிரதமர் வரக்குள்ள ஓடி போய் ஏதாவது அழுதுட்டாலோ, ஏதாவது பண்ணிட்டா என்ன ஆகுறது? அதனாலலாம் இந்த அம்மாவ 4 பேர் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இந்த அம்மா இந்த பக்கம் நவரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாட்டுக்கு. எங்கள சுத்தி ஒரு 4 உளவுத்துறை வந்து பார்த்துக்கிட்டே தான் என்ன இருந்தாங்க. நாங்களும் அங்க உட்காந்துருந்தோம். அப்புறம் ஒரு 2, 3 மணி நேரம் கழிச்சு கால் பண்ண சொன்னாருன்னு, கால் பண்ணுனேன். அவரு ஒரு தம்பி எடுத்தாப்புல. எடுத்து, "அக்கா ஒரு வேலையா இருந்துட்டு இருக்கோம். அப்புறமா கூப்பிடுறேன்க்கான்னுச்சு." அதுக்கப்புறமும் நான் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன். ஃபோன் எடுக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க, பிரதமர் அவர்கள் வந்து வரத்துக்கான மணி நேரம் நெருங்கிடுச்சு. அந்த மணி நேரம் நெருங்குன உடனே பார்த்தீங்கன்னா, அங்கேயும் இங்கேயும் ஒரு ஒரு சின்ன சின்ன ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க. அதில வந்து ஒரு சிலர் வரவேற்கிறதுக்காக ப்ரோகிராம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்க நின்னுகிட்டு இருந்த ஸ்டேஜில வந்து எந்த ஒரு ப்ரோகிராமும் இல்ல. எல்லாரும் நின்னுகிட்டு இருந்தாங்க. நானும் வந்து அந்த ஸ்டேஜில போய் நின்னுகிட்டு இருந்தேன். உடனே வந்து ஒரு அம்மா உளவுத்துறையிலருந்து வந்து, "உங்கள பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க வாங்க. உங்கள வந்து நான் ஃபுல்லா செக் பண்ணணும்." அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் வந்து வர முடியாதுங்க. அதாவது நீங்க கூப்பிட்டுட்டு அங்க போயிடுவீங்க. அதுக்குள்ள வந்து பிரதமர் அவர்கள் வந்துருவாங்க. நான் வர முடியாது. நீங்க வேணா அவரு போன வாட்டி வேணா நான் வரேன். நான் எங்கேயாவது போயிடுவேன்னு உங்களுக்கு சந்தேகமா இருந்தா, என் பக்கத்திலேயே நின்னுக்கோங்கன்றேன். முடியவே முடியாது. நீங்க வந்தே ஆகணும், வந்தே ஆகணும். இந்த ஸ்டேஜ விட்டு இல்லன்னா இறங்குங்க. நீங்க ஸ்டேஜ விட்டு கீழ இறங்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் இருந்துட்டு, என்ன மட்டும் எதுக்காகங்க ஸ்டேஜ விட்டு இறங்க சொல்றீங்க? எத்தனையோ பேர் நின்னுகிட்டு இருக்காங்க. நான் நிக்கிறதுல தான அந்த ஸ்டேஜ் வந்து இதாயிட போகுது. நான் மட்டும் ஒரு மூலையில நிக்கிறேனே அப்படின்னு. இல்ல, இல்ல அப்படின்னு சொல்லி உன் மே இல்ல, இல்ல நீங்க இறங்கியே தான் தீரணும் அப்படின்னாங்க. சரிங்க நான் இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் இறங்கி நின்னேன். உன் மேல சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி, நான் ஒரு கைப்பை வச்சிருந்தேன். அந்த கைப்பைய வாங்கி உளவுத்துறை செக் பண்ணிட்டு திரும்ப குடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னாக்க, என்ன சுத்தி நின்னுகிட்டே தான் இருந்தாங்க. 2, 3 பேர் வந்து நின்னுகிட்டே தான் இருந்தாங்க. நானும் பிரதமர் அவர்கள் வந்தாரு. என் கையில மனுவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நான் என்ன பண்ண முடியும்? சரின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியா நின்னுட்டு வந்துட்டேன். சரி
மறுநாளே பார்த்தீங்கன்னா, சேலத்துல வந்து பொதுக்கூட்டம் போட்டிருந்தாங்க. சரி நம்மளால இங்க தான் மனுவ குடுக்க முடியல. பக்கத்துல நடக்கக்கூடிய அந்த சேலத்துக்கு போவோம். அந்த சேலத்துல போயாவது எப்படியாவது நம்ம மனுவ குடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சேலத்துக்கு போயிருந்தேன். அங்க பொதுக்கூட்டம் நடந்துகிட்டு இருந்தது. அப்ப பிரதமர் அவர்கள் தான் வந்து உரை ஆற்றிக்கிட்டு இருந்தாரு. நான் போனேன். கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு. எப்படியோ ஓரளவுக்கு கொஞ்சம் முன்னாடி போயிட்டேன். முன்னாடி போயிட்டு ஒரு வலை மாரி போட்டிருந்தாங்க. அந்த இடத்துக்கிட்ட போயிட்டு என் பாப்பா ஃபோட்டோவையும், கையில ஒரு மனுவையும் இப்படி தூக்குனபடியே 2 கையும் தூக்கிக்கிட்டு, "ஸ்ரீமதிக்கு நீதி வேணும். ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி. ஐயா என் மண், என் மக்கள்ன்னு சொல்றீங்களே ஐயா, இந்த மண்ணுல வந்து என் தங்கத்துக்கு ஒரு கொடுமை நடந்திருக்கு. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா ஐயா? என் பிள்ளைக்கு நீதி வேணும்." அப்படின்னு சொல்லி அழுதபடி நான் நின்னேன். என்னாலங்க என் அதாவது ஒரு 10 நிமிஷம் கூட என்னால இப்படி கைய தூக்கிக்கிட்டு நிக்கவே முடியல. கையெல்லாம் வலிக்குது. ஆளு தாங்க இருக்கிறோம். எப்ப என் தங்கத்த வந்து உயிர் போயிடுச்சுன்னு அந்த கொலைகார நாய் எனக்கு ஃபோன் அடிச்சு அந்த நிமிஷமே என் உயிரும் போயிடுச்சுங்க. இந்த உசுரு என்னைக்கோ போயிடுச்சு. வெறும் கட்டையா எப்படியாவது நம்ம தங்கத்துக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு வெறும் கட்டையா அலைஞ்சுகிட்டு இருக்கேன். என்னால கைய தூக்கிக்கிட்டு நிக்கவே முடியல. வலிக்குது. அழுவுறேங்க. தண்ணி கொட்டுது. என் பிள்ளைக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி அழுவுறேன். உடனே வந்து உளவுத்துறை வந்தது. "எம்மா என்னம்மா இங்கெல்லாம் நின்னுட்டு கத்தக்கூடாது. இங்கெல்லாம் மனு குடுக்க வரக்கூடாது. கைய கீய இறக்குங்க. உட்காருங்க" அப்படின்னாங்க. "நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் உட்காரவே மாட்டேன். ஐயா எவ்வளோ நேரம் உரையாற்றுனாலும் நான் வந்து வச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டே தான் இருப்பேன்" அப்படின்னு சொன்னேன். அப்படியே நான் அந்த மனுவ வந்து வச்சுக்கிட்டு நிக்கக்குள்ள கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள், இவங்கலாம் வந்து நல்லா என்ன பார்க்குறாங்க. அதேபோல அண்ணாமலை அவர்களும், இவங்க 3 பேத்துக்கு மட்டும் தான் நான் உட்கார்ந்துருக்கிறது நல்லா தெரியும். இன்னும் இருக்கக்கூடியவங்களுக்கும் தெரியும். ஆனா, அவங்க பேர்லாம் எனக்கு சரியா தெரியல. ஆனா, இவங்கலாம் வந்து நல்லாவே என்ன பார்க்குறாங்க. ஒரு சரி அந்த மனுவ எடுத்துட்டு போய் நின்னத்துக்காகவே கூட, இந்த யாராவது ஒரு போலீஸ் அதிகாரி கிட்ட போயி, அந்த அம்மா வச்சுக்கிட்டு நிக்கிது. அந்த மனுவ வாங்கிட்டு வாங்க. அப்படின்னு கூட சொல்லலங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 25 நிமிஷமாட்டம் நின்றுப்பேன். என்னால கைய தூக்கிட்டு நிக்கவே முடியல. இந்த கைய, அந்த கைன்னு மாத்தி மாத்தி தூக்கிட்டு நிக்கிறேன், அழுவுறேன். ஆனா, அந்த மனுவ வாங்கிட்டு வந்து குடுங்க அப்படின்னு சொல்லக்கூட அங்க நாதி இல்லங்க. ஆனா, என் மண், என் மக்கள் அப்படின்னு யாத்திரை பண்றாங்க. இந்த மண்ணுல நடந்த ஒரு கொடூர கொலைக்கு ஒரு நீதி இல்ல, நியாயம் இல்ல. இந்த மனுவ வாங்கி பார்க்க கூட அவங்களுக்கு நேரம் இல்ல. அப்போ அதுக்கப்புறம் உடனே வந்து கூட்டம் முடிஞ்சிருச்சு. ஐயா அவர்கள் வந்து அந்த இடத்துக்கு ஹெலிகாப்டர் வந்து ஐயா பயணத்த தொடங்கிட்டாரு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய யாருமே கூட அந்த அம்மாவ கூப்பிட்டுட்டு வாங்க. அந்த அம்மா என்னதான் மனு எடுத்துட்டு வந்தது அப்படின்னு கூட யாருமே கேட்கல. எல்லாருமே கலைஞ்சு போயிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு 2, 3 மீடியாக்கள் வந்து நில்லுமா அப்படின்னு சொல்லி, அவங்க எதுக்காக அங்க வந்தீங்க அப்படின்னு பேட்டி கேட்டாங்க. ஒரு நீதி கேட்க போறேன். எனக்கு எவ்ளோ அநீதிகள் நடக்குது அப்படிங்கிறத பாருங்க. இந்த உளவுத்துறை இவ்ளோ வேலை பார்க்குறாங்களே, இவங்க எல்லாம் சேர்த்து என் பிள்ளைக்கு நடந்த கொடுமைய மறைக்கிறதுக்கு மட்டும் முன் வராங்கல்ல. நீதி கேட்க போற என்ன இவ்ளோ தடைகள் பண்றாங்க. ஆனா, என் பிள்ளைக்கு நீதிக்கு ஒரு வழிவகை செய்யாம மௌனம் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு அரசு அதிகாரிகளுக்கும் கண்டிப்பா தெரியும். போலீஸ் அதிகாரிக்கும் சரி, உளவுத்துறைக்கும் சரி, அரசியல்வாதிக்கும் சரி, எல்லாருக்குமே இது ஒரு திட்டமிட்ட கொலை தான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஆனா தெரிஞ்சும் மௌனம் காக்குறாங்க. என் பிள்ளைக்கான நீதி யார் மூலம் வரும்? எப்ப கிடைக்கும்? அப்படின்னு தெரியாம ஒவ்வொரு நாளும் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இந்த பூவெல்லாம் பார்க்கக்குள்ள என் புள்ள நேர்ல வைக்க வேண்டிய இந்த பூக்கள இப்படி ஃபோட்டோவுக்கு நாளைக்கும் வைக்க சொல்லி விட்டுட்டான் அந்த கொலைகாரன், சண்டாளன். இதுலயே எத்தன முக்கு பாருங்க. எத்தன முக்கு இருக்கு, எத்தன பூவு இருக்கு அப்படின்னு பாருங்க. இப்படிதான் என் பொண்ணும் அழகா பூத்து குலுங்கிக்கிட்டு இருந்தது. இன்னைக்கு சித்திரவதை பண்ணி சிதைச்சு இப்படி கல்லறை கட்ட வச்சுட்டான் கொலைகாரன், சண்டாளன். இப்படி ஒரு கொலைகாரனுக்கு தாங்க இந்த ஆளும் அரசு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு.